ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் 2025 தினமும் 50 கேள்விகள் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான 50 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து திருக்குறள். ஒரு திருக்குறள்ல இருந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் என்ன? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இதுதான் வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த திருக்குறளை வந்து படிச்சிருப்போம். அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா தகுதியான். தகுதியானுக்கு நமக்கு பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. இந்த திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பொருள் என்னன்னு தெரியும். ஓகேவா? அடுத்தது தொடர் அமைக்க. விரிந்தது விரித்தது. பாருங்க, மாலை நேரத்தில் அழியின் இதழ்கள். இதழ்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பன்மையில வந்து வரும், ஏன்னா கல் வந்திருக்கு. ஸோ விரிந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, பன்மையில தான் வந்து முடிஞ்சிருக்கு. இது கரெக்ட். என்ன அப்படின்னா மாலை நேரத்தில் அழியின் இதழ்கள். இதழ்கள் என்ன பண்ணும், விரிய தான் செய்யும். ஸோ விரிந்தன. மயில் என்ன பண்ணும், தோகையை வந்து விரிக்க தான் செய்யும். ஸோ மயில் தோகை விரித்தது. இந்த மாதிரி வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. இந்த விரிந்தது விரித்தது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தாலே 1 மார்க் வந்து வாங்கிடலாம். கூற்று காரணம் கேட்குறாங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். ஆமாம், ரைட். காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இக்கு வந்து இந்த ஒற்றெழுத்து மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். காரணமும் கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் சரி. அடுத்தது தமிழ் சொல்ல என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த காதி சாம்பார் சாவடி இது 3 என்ன எதில் வரும் அப்படின்னா பிறமொழி சொல்ல வந்து வரும். ஸோ தமிழ் சொல் என்னன்னு தான் கேட்குறாங்க. தமிழ் சொல் என்ன? உடுக்கை. 55வது கேள்வி. திவான் பகதூர் பாவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்த சொல்லியிருக்காங்க. போர்ச்சுகீசிய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, தெலுங்கு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 411, ஆங்கில மொழி 06. இந்த கொஷின் எல்லாமே நமக்கு புதுசு, டிஃப்ரெண்ட்டு. கொஷின் எவ்வளோ டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா தான் ஒரு சில அந்த ஒருமை பன்மை பிழை, ஓர், அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருள் வேறுபாடு அறிந்து அந்த ஒளி வேறுபாடு அறிந்து அதை வந்து நம்ம போட முடியும். மரபு பிழைகள். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே ஒரு 4 கொஷின்ஸ் கிடைச்சா கூட நமக்கு வந்து ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஷின் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கறது. பெயரெச்சங்களோட வகையை வந்து அறிய சொல்கிறாங்க. நிகழ்கால பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரு கின்றில் வந்து முடிஞ்சா அது நிகழ்கால பெயரெச்சம் சொல்லியிருப்போம். ஓகேவா? கிருன்னு எதில் வந்து பாருங்கள், ஓடுகிற. ஓகேவா? கிரு கின்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓடுகிற. அப்போ இது என்னது, நிகழ்கால பெயரெச்சம். உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படின்னா நம்ம ஒரு செயலை எதிர்மறையாக சொல்லாமல் நேர்மையாக வந்து உடன்பட்டு நிகழ்த்துறதை நம்ம என்ன சொல்லுவோம், உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அறிந்த பையன், இதில் என்ன வந்திருக்கு, வந்திருக்கு. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ நேராக வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னது, உடன்பாட்டு பெயரெச்சத்தில் வரும். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா என்ன, காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாம பண்பை மட்டும்தான் என்ன பண்ணும், குறிப்பு பெயரெச்சம் உணர்த்தி வந்து வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அறியாத குழந்தை. ஓகேவா? அறியாத அப்படின்னா அவங்களோட குணத்தை வந்து அந்த பண்பை வந்து வெளிப்படுத்துது. ஈறு கெடாத பெயரெச்சம் அப்படின்னா என்ன, கெடாம வந்து முழுமையா வந்து வந்திருக்கும். இல்லாத. ஓகேவா? இல்லாத வந்து வந்திருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈறுகடாத பெயரெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3241. ஒழுக்கம் என்னும் வேர்ச்சொல் என்னவா இருக்கும், ஒல்லாதான் இருக்கும். ஒழுக்கம் வராது, ஓலம் வராது, ஒட்டோல வந்து வராது. ஒழுக்கமோட வேர்ச்சொல் ஓல். பொறுத்துக. அநீகம். அநீகம்னா பாருங்க ஊர்தி. இந்த நீகம் வந்துச்சுன்னா படையில் ஒரு அழகு. அநீகம். இந்த நீ வந்துச்சுன்னா என்னது பாருங்க, இந்த நீ வந்துச்சுன்னா என்னது, 3 சுழினி 2 சிலினி, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் நீ, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப சிவிகை. அணங்கு அப்படின்னா காமன். கூற்று காரணம். வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். கரெக்ட். வினா எழுத்துக்கள்னா என்னென்ன, ஏ ஏ யா ஆ ஓ, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், வினா எழுத்துக்கள் நம்ம படித்தது. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள்னு சொல்லி குறிக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். கூற்றும் சரி, காரணம் சரி. இலக்கணம் படிங்க. 6 to 12 இலக்கணம் படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது கூற்று. மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் இருக்கு. ரைட்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். ஆமாம், இன எழுத்துக்கள் படிச்சதுதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஆப்ஷன் சி. பொறுத்துக. மறுப்பு அப்படின்னா யானை தந்தத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம். விறகு. விறகுனா என்னது, தந்திரம். மருகன் வலிவேன் வந்தோன். அடுத்தது சீரடி அப்படின்னா சிறியடியை நம்ம சீரடின்னு சொல்லுவோம். பொறுத்துக. மானி. மானின்னு என்னது, குள்ளனா இருக்கிறத நம்ம வந்து மானின்னு சொல்லுவோம்.
மானி அப்படின்னா இன்னொன்று மாமன், கனகம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த கனகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையை வந்து குறிக்கிறது. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அரிமை என்ன வரும்? பலா வறுமை. இது வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இது நிலைமொழி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது வந்து வருமொழி. இப்போ நிலைமொழியில் நமக்கு என்ன சவுண்டு வருது? பலா அப்படின்னு ஆ சவுண்டு வருது. வருமொழியில் நமக்கு என்ன சவுண்டு வருது? ஆ சவுண்டு. ஸோ 2 உயிர்த்துகள் வந்து ஒட்டுக்கா வரக்கூடாது. அப்போ என்ன விதிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஐ வழி யவ்வுன்ற விதிப்படி இங்கே என்ன வந்து வரும் அப்படின்னா, இவ்வுன்ற ஒரு உடன்படுமை வந்து தோன்றும். இந்த விதி வந்தாலே நமக்கு என்ன வரும்? இவ்வுன்னு உடன்படுமை வந்து தோன்றும். அப்போ நமக்கு எப்படி வரும்? பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமைன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ உடல் மேல் ஒன்றுவது இயல்பே விதிப்படி இந்த இவ்வு கூட்டல் நமக்கு என்னவா வரும்? பலா வறுமைன்னு சொல்லி வரும். இவ்வளோதான். இந்த ரூல்ஸ் தெரிஞ்ச புணர்ச்செய்தி தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது கங்கௌகம். இந்த சொல்ல நமக்கு பிரிச்சு எழுதணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா கங்கா ஓகம். இதுவுமே ஈஸி தான். என்ன அப்படின்னா இதுவுமே பாருங்க ஆன்சர்லேருந்து போகலாம். இது நிலைமொழி, இது வருமொழி. கங்கா என்ன சவுண்ட் வருது? ஆ சவுண்ட் வருது. இங்கே வந்து ஓ. இப்போ ரெண்டுமே இது என்னது? உயிரெழுத்துக்கள். சரி, இவ ரெண்டுமே உயிரெழுத்துக்கள் வரதுனால இந்த 2 உயிரெழுத்துக்கள் என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடுது. இந்த கெட்டு போயிட்டு நமக்கு என்ன வரும்? ஆன்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த கங்கா ஓகம் எப்படி வரும்னா ஆன்னு சொல்லி வரும். சாரிப்பா, அவ்வுன்னு சொல்லி வரும். ஆ ஓ இந்த சவுண்டு வந்து எப்படி நமக்கு வரும் அப்படின்னா அவ்வுன்னு வந்து வரும். சரி, கங்கா கூட்டல் ஓகம் இதில் இருக்க கா இருக்கு இல்லையா? கா வந்து எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ நம்ம கான்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ஆவு ஒவு சேரும்போது நமக்கு அவ்வா வரும்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த இக்கு கூட்டல் அவ்வு தான் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ்வா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? கவ்வா வந்திருக்கு. கங்கௌகம் சொல்லி வந்திருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு புணர்ச்சி விதி. கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுதல். இதுதான் என்னது? கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை வந்து தரும். அடுத்தது பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய சொற்களை தரும் ஓரெழுத்து என்னன்னா வி. நாட்டில் பின்னால் நிகழப் போவதை முன்னரே அறிந்து கொள்பவரோட பெயர் நீரவர். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கொள்வங்களோட பேர் என்ன? நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல் அறிகன்னு கேட்குறாங்க. குதிர்தல் அப்படின்னா அதுக்கு இணைய இன்னொரு சொல் என்ன சொல்லணும் அப்படின்னா படிதல். இதை வந்து நம்ம சொல்லலாம். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இந்த லூ யூஸ் பண்ண மாட்டோம். இதில் இந்த லூ யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து வராது. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் இ. எழுத்து பிழையற்ற தொடர். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பொருத்தமானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மலைன்னு என்னன்னு படிச்சிருப்போம்? வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. இதெல்லாமே என்னது? பொருத்தமான பொருள் மலைக்கு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தான். இந்த களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரை குறிக்கிறது. இந்த களி அப்படின்னா மிகுதி. நம்ம ப்ரீவியஸ் இயரில் படித்தது அப்படியே பார்த்துருந்தா 1 மார்க் வந்து வாங்கியிருக்கலாம். அரை புள்ளி அமையும் இடங்கள் கூற்று. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். ஆமாம், சென்டென்ஸ் முடியும் போது முற்றுப்புள்ளி. ஸோ கபிலர் என்ன பண்ணார்? பாரியை கண்டார், அதனால அங்கே அரைப்புள்ளி வரும். புகழ்ந்து பாடுறார், அங்கே அரைப்புள்ளி. அப்போ கூற்று சரிதான். காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஸோ அதனால் அதுவும் ரைட்டு தான். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி. ஆசிரியர் புகழினியாரிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி வந்து இட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆசிரியர் புகழினியாரிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதுதான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ. இது நீங்கள் படித்து பார்த்தாலே போட்டுடலாம். பொறுத்துக. நவ்வி மரி, முதலை, பார்ப்பு, உடும்பு, ஓந்தி, மீன் கெண்டை அப்படின்னா சினை. மீன் கெண்டைன்னு என்ன? சினை. ஆன்சர் 4, 3, 2, 1. ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. புல்லோட உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. புல்லோட உறுப்பு என்ன வரும் அப்படின்னா ஓலை. பார்த்தீங்களா? புல் அப்படின்னா இந்த புல் வந்து பறவைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த புல்லோட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த புல்லோட உறுப்பு என்ன வரும் அப்படின்னா ஓலை. கொஷின்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. அக்னி தொடர். இப்போ 2026 எப்படி கொஷின் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. எக்ஸாம் எழுதுனா தான் தெரியும். டிசம்பரில் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீ ப்ரிப்பராக வந்து இருந்துக்கணும். அக்ரிணை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மலர்கள்ன்றது என்னது? பன்மை. மலர்ந்தன என்றது பன்மை. ஓகேவா?
இது அக்ரிணியில் வந்து வரும். மலர்கள்னு என்னது அக்ரிணை. ஏன்னா உயிரற்ற பொருட்கள் குறிக்கிறது எல்லாமே நம்ம எதில் சொல்லுவோம், அக்ரிணியில் தான் சொல்லுவோம். ஸோ அக்ரிணைக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா மலர்ந்தன அப்படின்ற பன்மை தான் வந்து பயன்படுத்துவோம். அடுத்தது மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாமே எதில் வந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் திணையில். ஓகேவா? யாரை குறிப்பாங்க? மனிதர்களை வந்து குறிக்க நம்ம வந்து மனிதர்களை வந்து குறிக்கும். இதெல்லாமே எதில் வரும்? உயர்திணையில் ஒருமையில் வரும். ஸோ அப்போ இது 3 சென்டென்ஸ் தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க? அக்ரிணை தொடர் தான் கேட்குறாங்க. இப்போ மலர்கள்ன்றது உயிரற்ற பொருட்கள், அக்ரிணை குறிக்கும். ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரடிதல். ஓகேவா? சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஓகேவா? சீவகன்றது ஒருமை, இருந்ததுன்றது நமக்கு ஒருமையில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டான தொடர் என்னன்னா ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இடைச்சொல்ல நம்ம படிச்சதுதான். அம்மா வாலின்றதான் நமக்கு இடைச்சொல். அடுத்தது சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது கலித்தொகை பாடல் வரியில நீங்க படிச்சதான். அப்ப பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஈஸியா போட்டுடலாம். இதுல ஒன்றும் டவுட்டும் இல்லை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா என்னது? கட்புல மேவிய நம்ம என்ன சொல்லுவோம்? விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். காட்சி பக்கத்தை விஷுவல் பேஜ். விஷுவல் பேஜை நம்ம என்ன சொல்லுவோம்? காட்சி பக்கம்னுவோம். படப்பிடிப்பு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷூட்டிங் அப்படின்னுவோம். காட்சி உணர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பெர்செப்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காட்சி உணர்தல் அப்படின்னுவோம். அடுத்தது பாருங்க, ஆன்கரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது மோனோஃபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடை நம்ம மோனோஃபோலி கண்ட்ரோல்னுவோம். தனி ஆதிக்க விலையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஃபோலி ப்ரைஸ். தனி ஆதிக்க விலை என்ன சொல்லுவோம்? மோனோபோலி ப்ரைஸ். ஓகேவா? தனி வரைவு கட்டுப்பாடு தனி வள்ளலார். தனி வள்ளலார் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஃபோலி பாலிஸ்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தனி வள்ளலார் சொல்லுவோம். சரி, தனி வரைவு கட்டுப்பாடு என்ன வரும்? நீங்கள் எனக்கு சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க. அபூலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா அப்படின்னா தலை வழுக்கையை நம்ம அக்கோமியானுவோம். அப்செஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. அப்பூலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வழுக்கையை நம்ம அக்கோமியான்னு சொல்லுவோம். அபிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வழுக்கையை வந்து நம்ம சொல்லுவோம். அலோபீசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா சீல் கட்டியை நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஷின் எப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்மளால் வந்து கெஸ்ஸே கூட பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம படித்ததே கிடையாது. பாருங்கள், அடுத்தது பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு கொஷின். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதியுடன் ரூபாய் 15.00 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்துக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு என்னது? குற்றால அருவி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தென்னிந்தியாவின் ஸ்பா. அடுத்தது தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. 2024 2025 வரைக்கும். என்னது? கனவிலம். இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். பாருங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்தநாளை முன்னிட்டு கனவில்ல திட்டம். இது கலைஞரோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் கனவில்ல திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சாகித்ய அகாதமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் நோபல் பிரைஸ் வந்து இலக்கியத்துக்கு. தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பின் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2001 to 2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவில்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளருக்கு வந்து வீடு கொடுக்குறாங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து வீடு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ பெரிய கொஷின் கேட்டு நம்மள அதில் ஆன்சர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இது ஈஸியாகவே போட்டலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா? இந்த பழமொழியோட பொருள். கடுகு வந்து சின்னதாக தான் இருக்கா. ஸோ யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, குறைச்சி கடுகு சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் தான். கடன் கழித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? முரண்படுதல் வந்து வரும். கச்சல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீரை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1.
வேலை பிசக்கு. வேலை பிசக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீய காலம். இன்னும் மொடர் தொடரோட பொருள் தீய காலம். ஆபாசத்தை குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் அப்படின்னா வேதனை. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தான். 2 கொஷின்ஸு 90, 91, 92 வந்து சொல்லியிருக்காங்க. 3 கொஷின்ஸு. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வஉசி. வஉசி அவர்கள் தமிழிலும் இங்கிலீஷிலும் நல்ல வந்து புலமை. அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மையை பெற்றிருக்கிறாரு. ஆங்கிலேயர் கப்பல்களுக்கு போட்டி உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1906 அக்டோபர் 14 சுதேசி நாவாய் சங்க கப்பலை வந்து நிறுவி பதிவு செய்திருப்பாரு. வஉசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பது வந்து பழக்கமாக வச்சுட்டு இருந்தாரு. பாரதியார் பாடல்களை வந்து விரும்பி கேட்பாரு. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா வஉசி வந்து நிறுவியிருப்பாரு. வஉசி சென்னைக்கு செல்லும்போது யார் சந்திப்பதாக பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சந்திப்பாரு. வஉசி அவர்கள் புலமை எது? இப்போதான் பார்த்தா தமிழ் இங்கிலீஷில் வந்து புலமை. ஓகேவா? அடுத்தது ப்ரொபோசல் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கருத்துரு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம படிச்சதான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம் நம்ம என்ன சொல்லுவோம்? இரிகேஷன் டெக்னாலஜி. அதுவே தகவல் தொழில்நுட்பம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏதாவது ஒரு தகவல் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சூழியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழலியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோலாஜிக்கல் டெக்னாலஜி வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து வெப்பமண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபிக்கல் டெக்னாலஜி நம்ம என்ன சொல்லுவோம்? வெப்பமண்டலம் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷனில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப நல்லது. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரூரிலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதமில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. டிகேசி சிதம்பரனார் தொடர்பில் அதுன்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் இருந்திருப்பாரு, திறனாய்வாளராக இருந்திருப்பாரு, வழக்கறிஞர் பேராசிரியராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பொருந்தது ஆப்ஷன் 4 பேராசிரியர். இங்கே ஆப்ஷன் டியில் வந்து வந்திருக்கு 4 மட்டும். கூற்று காரணம்தான் கூற்று. உவே சுவாமிநாதன் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. அழிவு நிலையில் இருந்து வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிடப்பட்ட புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி வந்து வரும். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. ரைட்டு தான். பல கிளை மொழிகளிலும் இந்தியா பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக வந்து திகழ்வு. இதுவும் ரைட்டு தான். திராவிடம் என்னும் சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்தவர் வந்து ஹீரஸ் பாரதியார் கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரில்லப்பட்டதை என்ன பண்ணியிருப்பாரு? அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹீரஸ் பாரதியார் கொடுத்துருக்காங்க. தப்பு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நிலை அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இது ரைட்டு தான். என்னது? வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் சொல்லி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. சரி, நமக்கு தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 மட்டும்தான். இங்கே வந்து ஆப்ஷன் சியில் வந்து வரும். அடுத்தது நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை நாகனார், விளம்பி நாகனார் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட இயற்பெயர் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நாகனார். மண்ணோடு எந்த மரத்தனையார் என்ன வள்ளுவர் யாரை வந்து சொல்கிறார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவங்கள தான் என்ன சொல்கிறாரு? மண்ணோடு எந்த மரத்தனையார் அப்படின்றாரு. இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். இதோட 2025 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஓவர். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.